சண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் 2-3 ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால் நான் ஹஸ்பண்ட் 2 பேரும் நேரமாக கிளம்பிட்டோம். குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி தூங்கட்டும், எழுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா கறி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பள்ளிப்பாளையம், சிக்கன் கிரேவி, ரசம், தயிர் இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மதியான சாப்பாடு மட்டும்தான் நம்ம வீட்டில். நைட் சாப்பாடு மேல் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதனால் மத்தியான சாப்பாடு எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்டோம். சாதாரண நாள்லேயே கிணத்துக்கு போகணுன்னு தான் ஆடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் சொல்லவே வேண்டாம். சாப்பிட்டு முடிச்சதையுமே கிணத்துக்கு போகலான்னு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. கிணத்துல குதிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. அதனால் வேறு கிணத்துக்கு வந்தோம். இந்த கிணத்துல மேலே ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸ் அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஆனாலும் கஷ்டப்பட்டு ஏறி மேலேருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கி மேல் வீட்டு குட்டி பாப்பா நிதுராவுக்கு பார்த்திங்கன்னா பர்த்டே, 2வது பிறந்த நாள். நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ் 2 பேர், கொழுந்தனார் வீட்டு குட்டீஸ் 2 பேர், 4 பேர். காம்ப்ளெக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 குட்டீஸ் இருக்காங்க. ஒரு மினி பால்வாடியே நடத்துகிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே நைட் சாப்பாடு எங்கள் பாப்பா வீட்லேயே தான். கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட் சாப்பாடும் இங்கேயே சொல்லிட்டாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சதும் கரெக்டாக எல்லாத்துக்கும் கொண்டு கேக் குட்டி விட்டா பாப்பா. எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் பிறந்தநாள்னா வீட்டில் இருக்கிற ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம். இப்போ ஆஃபீஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் பொண்ணுங்களோட கேக் கட் பண்ணுறோம். ஆனால் இங்கே எல்லாத்தையும் காம்ப்ளெக்ஸுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டு கேக் கட் பண்ணி நைட் சாப்பாடு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருந்தது.